கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு விசுவாசத்தினாலே நற்சாட்சி. விசுவாசத்தினாலே நற்சாட்சி. வேதத்தில் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தின் உச்சத்தில், விசுவாசத்தின் ஆழத்தில் நம்ம போகணும். பைபிளில் வாழ்ந்தது போல நமக்கு சூழ்நிலைகள் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை தேவன் மேலே ஒரு பெரிய உச்சத்தில், ஒரு பெரிய ஆழத்தில் காணப்பட வேண்டும். இந்த நற்சாட்சி பெற்றவர்களை பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவில் அவங்க விசுவாசத்தில் சாட்சி பெற்றிருக்கிறாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். நம்ம எபிரேயர் நிருபத்தை தான் தியானிச்சுட்டு வரோம். இப்போ 34வது வசனம் வரை நல்லா இருந்துச்சு கேட்கிறதுக்கு. ஆனால் 35லிருந்து உள்ள காரியங்களை பார்த்தா அந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி இருக்குது. விசுவாசத்தில் வாழ்ந்தவங்க எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நிந்தைகள், இரத்த சாட்சிகளாய் மரித்து இருக்கிறாங்க. நமக்கு அப்படி சூழ்நிலை இப்போ கிடையாது. இனி வருமா என்று தெரியல. ஒருவேளை அப்படி வந்தாலும் கூட நம்ம ஆண்டவருக்காக மரிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் முதல்ல எபிரேயர் 11:37வது அந்த வசனத்தின் முதல் பகுதி, கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். பாருங்க, வாளால் அறுப்புண்டார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னா, அவரை 2 துண்டா என்ன செய்தாங்களா, வெட்டி போட்டார்களா. ஏசாயா தீர்க்கதரிசியை தன்னை வெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த விசுவாச ஓட்டத்தை பார்த்தீர்களா? இதான் ஒரு ஆழத்தின் விசுவாசம். இப்படிப்பட்ட ஒரு ஆழத்தின் விசுவாசம் நமக்குள்ளேயே இருக்கணும். நம்மளை யாரும் வெட்ட போகிறது இல்லை. ஆனால் தேவன் பேரில் அப்படி ஒரு ஆழமான விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம், நற்சாட்சி பெற்ற ஒரு விசுவாச வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், வாழணும். இன்றைக்கு நாம் எதிர்பார்ப்பது, இன்றைக்குள்ள விசுவாசம் என்னவென்றால், ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. லட்சக்கணக்கில் ஜனங்க ரட்சிக்கப்பட போகிறார்கள், ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இந்தியா முழுவதும் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் எழும்ப போகிறார்கள். சிதம்பரம் முழுவதிலும் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் எழும்ப போகிறார்கள். நாம ஆயத்தமா இருக்கணும், விசுவாசத்தோடு ஆயத்தமா இருக்கணும். அந்த அளவுக்கு எழுப்புதலை காண்பதற்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் ஆழமாய் இருக்க வேண்டும்.
இப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருக்காக விசுவாசத்தின் உச்சக்கட்ட விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்து என்ன செய்தாங்கன்னா, பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டாங்கன்னா பாவம் செய்வதற்கு தூண்டப்பட்டாங்க. இந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை செய். பரீட்சை பார்த்து இருக்கிறார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டும் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அந்த பாவங்களை, பாவ சோதனைகளை, அந்த பாவ பரீட்சையை ஜெயித்திருக்கிறார்கள். படைப்பாட்டில் அதற்கு உதாரணம் யோசேப்பு. விசுவாசத்துக்காக எப்படி நின்றார்? பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பரீட்சை பார்க்கப்பட்ட பொழுது பாவத்துக்கு தப்பினார்கள். யோசேப்பு பாவத்துக்கு தப்பி ஓடினான். அதற்கு அவருக்கு என்ன காத்திருந்தது? சிறைச்சாலை. இப்படித்தான் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்ற தேவ பிள்ளைகள் அவர்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பாவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த பாவத்துக்குள்ள உள்ள போகாமல் தாங்கள் ஆண்டவருக்காக வாழ்வதற்கும் மரிப்பதற்கும் அந்த பாவத்துக்கு தப்பினார்கள். நாங்கள் சிறைச்சாலையில் எங்களை போட்டாலும் சரி, எங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் சரி, ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டோம். ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டோம். எத்தனை பேர் அப்படி நம்ம இருக்கிறோம்? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட சேலஞ்ச் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு சவால் விடும்படி விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ எனக்காக நிற்பாயா? நற்சாட்சியாய் நிற்பாயா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அப்போ விசுவாசத்தினாலே பரிசுத்தமாய் வாழ ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? விசுவாசத்தினாலே பரிசுத்தமாய் வாழ ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? பாவ சோதனைக்கு வெளியே வந்து தனியாய் நிற்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? பாவ சோதனைகள் வரும், அது உள்ள போயிடக்கூடாது. கர்த்தருக்காக நின்றதினால் சிலருக்கு சிறைச்சாலையில் போவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அப்புறம் அந்த 37வது வசனம், எபிரேயர் 11:37 கடைசியில், குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்போ குறைவை ஏற்றுக்கொண்டார்கள். குறைவுனா என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் வறுமை, ஆகாரம் இல்லை, தரித்திரம். பரவாயில்ல, நாங்கள் பல குறைவுகளுக்குள்ள வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். அதான் விசுவாசத்தில் நற்சாட்சி. சிலர் குறைவுபட்ட உடனே ஆண்டவரை முறுமுறுப்பாங்க. அவங்க விசுவாசத்தில் நிற்காதவர்கள். ஏதாவது குறைவுகள் வந்துச்சுன்னா, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி கஷ்டம், குறைவுகள்? ஆனால் குறைவுகளை ஏற்றுக்கொண்டார்களா? தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் கர்த்தருக்காக வாழப்போகிறேன்,
அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இதான் விசுவாசத்தினுடைய ஆழமாய் இருக்கிறது. கர்த்தர் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவுக்காக நிற்கிறது நிமித்தம் குறைவுகள் ஏற்றுக்கொண்டார். எத்தனை மிஷனரிகள் நம்முடைய தேசத்திற்கு வந்த பொழுது அவர்கள் வறுமையிலும் தரித்திரத்திலும் இருந்து இருக்கிறாங்க. தாங்கள் கொண்டு வந்த சொத்தையெல்லாம் விற்று ஊழியத்திற்கு செலவு செய்து இவர்கள் வறுமையிலும் தரித்திரத்திலும் இருந்து இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் பேர்ல உள்ள விசுவாசம் குறையவில்லை. விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். விசுவாசத்தினால நம்ம பல நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், வேலையை பெற்றுக்கொள்கிறோம், விசுவாசத்தினால ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோம், தப்பு இல்லை. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுடைய வார்த்தையின் நிமித்தம் நமக்கு ஒரு உபத்திரவம், துன்பம் வருதுன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களை வேலையை விட்டு தூக்குகிறோம் சொன்னாலும் பரவாயில்ல, அதனால நான் கிறிஸ்துவன் கிடையாது, நான் இந்து தான், அப்படி சொல்லி வேலை பார்ப்பது அல்ல. அது விசுவாசத்தின் நற்சாட்சியும் கிடையாது. நம்மளை விசுவாசத்துல நற்சாட்சியாய் கர்த்தர் வைப்பாராக. 38வது வசனம், எபிரேயர் 11:38, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் சாதகமாக இருக்காது. நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதற்கு உலகம் சாதகமாக இருக்காது. உலகம் சாதகமாக இல்லை என்றாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன், விசுவாசத்தில் நற்சாட்சியாய் நிற்பேன். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். இந்த இடத்துக்கு வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். உங்களுக்கு உலகம் பாத்திரமாக இருக்காது. இந்த உலகம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஏனென்றால் இந்த உலகம் கர்த்தருக்கு சாதகமாக இல்லை. கர்த்தருக்கே சாதகமாக இல்லை என்னும் பொழுது அப்புறம் நமக்கு எப்படி இருக்க முடியும்? நாம் வாழ்கிற இந்த காலம் ஒரு பயங்கரமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகையை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த கிறிஸ்து ஆட்சி வரப்போகிறது. அதற்கு முன்பாய் சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். அவர் வாசற்படியிலே நிற்கிறார். வாசற்படியில் வந்துவிட்டார். இனி எக்காலம் ஊத வேண்டியதுதான். வாசற்படியில் வந்துட்டார். தேவ பிள்ளையே, இனி காலம் செல்லாது. இந்த சத்தம்தான் கேட்கப்பட வேண்டும். ஆயத்தப்பட வேண்டும். நீ ஆயத்தப்படு. உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. இந்த சத்தம்தான் கேட்கணும். உலகம் நீங்க விசுவாசத்தில் நிற்பதற்கு அது கொஞ்சம் கூட உதவியா இருக்காது. அதனாலதான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களை நம்ம பார்க்கணும். அவங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டாங்க,
உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இல்லை. அவர்கள் சிதறுண்டு போனார்கள். முப்பத்தி 8வது வசனம் கடைசியில பார்க்கிறோம். அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். 39வது வசனம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சியை பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவங்க வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தாங்க, அதை அடையாமலேயே அவர்கள் மரித்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சியை பெற்றார்கள். அப்படின்னா விசுவாசத்துல உறுதியாய் நின்றார்கள். நாற்பதாவது வசனம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆண்டவர் விசேஷித்த நன்மைகள் நமக்கென்று அவர் ஏற்கனவே நியமித்திருந்தார். அதுதான் இயேசுடைய கல்வாரி அன்பு. அதுதான் இயேசுடைய சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம். சிலுவை மூலமாய் நமக்கு வெளிப்பட்ட பாவ மன்னிப்பு, சிலுவையின் மூலமாய் வெளிப்பட்ட ரட்சிப்பு. இதான் வெளிப்படணும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் அதிக உபத்திரவத்துக்குள்ள போனாங்க. விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். ரோமருடைய ஆட்சியின் கீழ் துன்பத்தை அனுபவித்தார்கள். நாம் எல்லாரும் விரும்புவது ஆதி திருச்சபையை போல நம்ம சபை என்ன செய்யணும், வளரணும்னு விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அதற்கும் நம்ம ரெடியா இருக்கணும். சூழ்நிலைகள் மாறி, காலங்கள் மாறி, தேவ பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவதற்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீரோ என்கிற ஒரு மன்னன் இருந்தான். அவன் கிறிஸ்தவர்களை முற்றிலும் வெறுத்தான். இயேசுவை மறுதலிக்காதவர்களை போஸ் கம்பத்தில் கட்டி பெட்ரோலை ஊற்றி எரிய விட்டான். ஒவ்வொரு போஸ் கம்பத்தில் கிறிஸ்தவர்களை. அப்படிலாம் மரிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் இரத்த சாட்சியா இயேசுவுக்காக மரித்திருக்கிறார்கள். தீ வைத்து கொளுத்தினான். எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் விடுவித்து விடுவான். ஆனால் அவர்கள் எதையும் இயேசுவை மறுதலிக்க ஆயத்தமா இல்லை. இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். நீரோவுக்கு பிறகு வந்த அரசர்கள் கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டு இருக்கிறார்கள். என் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நான் என் உயிரை கொடுக்கிறேன்னு சொல்லி மறுதலிக்க மாட்டேன் சாட்சிகளாய் வாழ்ந்தாங்க. நற்சாட்சிகள். அதான் இன்றைக்கு தலைப்பு. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் தேவனோடு நேரத்தை செலவு செய்ய ஒப்பு கொடுக்கவில்லை. வேதத்தை வாசிக்க நேசிக்க ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவு இல்லை. ஆண்டவரோடு
நேரம் செலவு செய்யப்படவில்லை. நான் இது ரெண்டும் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் சந்தோஷம். இல்லாதவர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் தேவனோடு நேரத்தை செலவு செய்யுங்க, வார்த்தையோடு செலவு செய்யுங்க, தேவனோடு கூட தனிப்பட்ட உறவு உண்டாகட்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை, நற்சாட்சி வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் வாழ்ந்தாங்க என்பதை நாங்கள் காலை ஜெபங்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம். பெரிய ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தபோதெல்லாம் இயேசுவுக்காக நின்றார்கள், இயேசுவுக்காக மரித்தார்கள், நற்சாட்சி பெற்றார்கள். எங்க ஓட்டம் முடிவதற்கு முன்பாய் நற்சாட்சி பெறணுமாப்பா. இந்த கிருபை, இந்த ஸ்லாக்கியங்களை கொடுங்க. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நற்சாட்சி உள்ளவர்களாக நிறுத்துங்க. நேரடியாய் வந்தவர்கள், ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் நற்சாட்சியாய் நிரப்புங்க. உங்கள் வல்லமைக்குள்ளே தாழ்த்துகிறோம். மகிமைப்படுங்க. இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.